வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு என்னோட கிளினிக்ல ஒரு எத்தனை மாசம் பிரெக்னென்ட் இருக்கேன்? 3 months. 3 months பிரெக்னன்சியோட ரொம்ப தூரம் இருந்து டிராவல் பண்ணி, ரொம்ப தூரம் ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி என்னோட கிளினிக் ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்க. அவங்க வந்து நான் பிரெக்னன்சில எதுக்காண்டி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆக்சுவலி அவர் சொல்லட்டும், அது எதுக்காண்டி இப்ப இங்க வந்திருக்கீங்க? ஆக்சுவலா 4.5 years வந்து அவங்களுக்கு நல்ல சத்தமா 4.5 years வந்து அவங்களுக்கு ரொம்ப பயம், ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. ஆன்சைட்டி வந்து ரொம்ப இருந்தது. ஸ்லீப்பிங் இல்ல, அவங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடையாது, தூக்கம் இல்ல, பயம், பதட்டம். யாரா ஏதாவது பேசிட்டாங்க, நம்மள பத்தி பேசுறாங்கன்னு பயம். இன்னொன்னு ரொம்ப கோவப்படுவாங்க. ஏதாச்சும் அவங்கள பத்தி அப்படிலாம் இல்லப்பான்னு ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப கோவப்படுவாங்க. எல்லாமே இந்த பேண்டமிக் அப்புறம் இந்த காய்ச்சல் வந்தோடனே எனக்கு என்ன ஆயிருமோ, இவருக்கு என்ன ஆயிருமோ, நம்ம இல்ல குழந்தை என்ன ஆயிருமோன்னு ஒரு பயம். இதுக்கிடையில நிறைய நம்ம அலோபதி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம். எதுவுமே அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகல. ஸோ எனக்கு என்னோட நெய்பர் சொன்னாங்க, ஆஷாலின் மேம்கிட்ட போங்க, எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எனக்கு நான் போயிட்டு வந்தேன், எனக்கு பிளசண்டா இதே மாதிரி கேட்டுருச்சு. ஆமா, அவங்க சொல்லிதான் வந்தோம். ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் அவங்க இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஒரு தாட்டி இங்கதான் போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. 4 வருஷம் இவ்வளவு கஷ்டப்படுறீமா, இவங்க தமிழ்நாட்டிலே தானே இருக்காங்க. போயிட்டு தான் வாங்கினேன். மாசமா இருக்கிறதோ டிராவல் பண்ணி வந்துட்டு இப்ப அவங்க இப்ப முடிக்க கூட அவங்க பேசினாதான் அவங்ககிட்ட இருக்கிறது சொல்லணும்னு சொல்லி தான் நான் சைலண்டா இருந்தேன். இப்ப அவங்க சொன்னதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பொறுமை சாலிங்க கிட்டத்தட்ட முன்னாடி பேஷண்ட் ½ an hour உள்ள எடுத்துட்டாங்க டைம். வெளியே நின்றுட்டே இருந்தார். நான் போகும்போது உங்க முகம் வாடி இருந்துச்சு. நான் வந்து குளிச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். ஆனா அவர் முகத்தை அந்த கோவம், எரிச்சல், 1/2 மணி நேரம் நிக்கிறோமேன்ற இது இல்லாம பொறுமையா இருந்தார். எவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மை, அன்பு, காதல் தன் மனைவி மேல இருந்தா இந்த மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சா அவங்க கோவப்பட்டு சண்டை போட்டாங்க. எப்படியாவது ஃபேமிலி பீஸ்ஃபுல்லா போகணும், குழந்தைக்கு நல்ல ஒரு அமைதியான சூழல் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பாவோட முகம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுதான் லைவ் நீங்க சொல்லிட்டீங்க. நான் அதுதான் எதிர்பார்க்கிறேன். என்னோட அழகாதீங்க, மாசமா இருக்கணும், அழக்கூடாது. அதுதான் அவங்க எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். எனக்கு பிறக்க போற குழந்தை வந்து சந்தோஷமா இருக்கணும். உங்க குழந்தை ஹாப்பி சைல்டா இருக்கும். அது வரதுக்குள்ள உங்க ஒய்ஃப் நான் சூப்பரா சரி பண்ணிடுறேன். பிரெக்னன்சில ஹோமியோ மெடிசன் சேஃபஸ்ட், ஒண்ணுமே பண்ணாது. இதுல வந்து என்னோட டேப்லெட் கண்டினியூ பண்ணா இதுல அயன், கால்சியம், அலோபதி நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ பிரெக்னன்சி டேப்லெட் சாப்பிடலாம். ஹோமியோ மெடிசனோட எல்லா இங்கிலீஷ் வந்து சாப்பிடலாம். சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், தைராய்டு அது சாப்பிட்டு போய் இது ஸ்டாப் பண்ண தேவையில்லை. இது சாப்பிட்டு போய் ஃபீவர், காஃப் கோல்ட்னா இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். இதுக்கு கேப் ஒன்னும் சைடு எஃபெக்ட் பண்ணாது ஹோமியோ மெடிசன்ஸ். சோ இப்ப இதோட என்கிட்ட வந்தாங்க. இந்த பேண்டமிக்ல நிறைய பேருக்கு இந்த பயம் வந்தது. பயத்தை விட மிகப்பெரிய வியாதி எதுவுமே இல்லை. நான் பல வீடியோல போட்டிருக்கேன். பயத்தை முதல்ல நம்ம சரி பண்ணணும், அதுக்கு எல்லாம் பண்ணணும். வீட்டுல நீங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணி இருக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு 3 months பேக் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது திடீர்னு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டேன். உடனே என் பையன் வந்து சொன்னா, அம்மா கொஞ்சம் காமா இருங்கன்னு சொன்னான். இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, எப்படி ரிலாக்ஸ்டா இருக்க சொல்றது அப்படின்னு கேட்டேன். அம்மா நான் உங்களை ரிலாக்ஸ்டாவே இருக்க சொல்லி, காமா தான் இருக்க சொல்றேன். ரிலாக்ஸ்க்கும் காம்க்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். அப்ப என் பையன் சொன்னா, அம்மா during a most critical situation highest performance act is calmness. Calmness is not a state, it is a performance, right? Relaxation is a state. எனக்கு புரியவே இல்லை. அப்ப சொன்னா, அம்மா என்ன பிரச்சனை நடக்குது தெரியுங்களா, எல்லாருமே அமைதியா இருக்கணும்னு சொல்றீங்க. அமைதியா இருக்கணும்ன்றது வந்து யாராலும் முடியாது. ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். எல்லாருக்கும் கோவம் இருக்கும், பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், எமோஷன். உங்களுக்கும் மனசுல ஏதாவது கோவம் வரலாம், பதட்டம் இருக்கலாம், இது பண்ணலாம். ஆனா நீ அப்ப அமைதியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ், அது காம்னஸ்ன்றது ஒரு ஸ்டேட் கிடையாது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொன்னா எல்லாருமே அதை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேட்ல எல்லாருமே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல காமா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்க அதை பேரண்டிங்ல எனக்கு அதை சொல்லி தரலாமா அப்படின்னா, நான் என் கண்ணையே திறந்துட்டேன் அஸ்வின். சத்தியமா நான் சொல்றேன், எனக்கு வந்து இது அந்த பிரமிப்புல நான் மீளவே இல்லை. ஆமா இல்ல, காம்னஸ் இஸ் மஸ்ட். காம்னஸ் இஸ் a பெர்ஃபார்மன்ஸ்ங்க. அது மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்க இப்போ ஒரு ஸ்போர்ட்டிவா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இது வந்து ஒரு ஸ்டேட் கிடையாது, அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது எனக்கு புரிஞ்சுக்கவே எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. இது மாதிரி குழந்தை வளர்க்கும் போதே நம்ம சொல்லி கொடுக்கறது இல்ல,
நீ வந்துட்டு ரிலாக்ஸ்டா இருக்கிறது வந்து தன்னை சுத்தி இருக்கிற என்ன நடக்குதுன்னே தெரியாம ரிலாக்ஸ்ட். காம்னஸ் விஜிலண்டா இருக்கும், சுத்தி என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு அவேரா இருக்கும், நம்ம ஆக்டிவா காமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும். அதை வந்து ஒரு இது நினைக்கணும். இந்த ஒரு விஷயமும் இது உங்க ஒய்ஃப்க்கு தான் காமா நீங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கணும் இன்னைல இருந்து. சோ தட் நீங்க வந்து அதுவே உங்களுக்கு ஒரு உங்களோட கேரக்டரா மாறும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம், நான் வந்து தமிழ் பற்று முருகர் பத்தி நிறைய பேசுறேன். இது வந்து மதத்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு 1000-2000 வருஷமா இந்த பெண்களுக்கு இந்த மனப்பதட்டம் இந்த பயம்லாம் இருக்கிறதுனால பூ வைங்க கோயில் போங்க நிறைய பாசிட்டிவிட்டி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா தேவராயர் முனிவர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு அவர் எழுதுனதுதான் கந்தசஷ்டி கவசம். அவர் எழுதின ஆக்சுவலி ஒரு பேஜ் இருக்கு. ஒரு லேடி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அவங்க இப்படி பொட்டு வச்சிருப்பாங்கல்ல, மங்கையர்கரசி, தேச மங்கையர்கரசி, சூப்பர். அவங்க பேஜ்ல போனீங்கன்னா யூடியூப்ல அவங்க வந்து கந்த சஷ்டி கவசமோட விளக்கம் கொடுத்திருப்பாங்க. கேட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி கந்த சஷ்டி கவசம் வந்து அந்த தேவராய தேவ மங்கையர்கரசி அவங்க வந்துட்டு நம்மளோட குன்றக்குடி அடிகளோட ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட நைட் தூங்க போக சம்டைம்ஸ் எப்பயாவது ரொம்ப இருந்தா நான் கேட்பேன். அவங்க ரீசென்ட்லி பீப்புள் விசிட்ல கூட என் பேஜ்ல அவங்க வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் பார்த்தேன், நம்ம அவங்க நினைச்சிட்டே இருந்தாதான் அவங்க நம்மள வந்து பாக்குறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னன்னா கந்தசஷ்டி கவசம் வந்து ரிப்பீட்டடா நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, முன்கை இரண்டும் முன்னவன் காக்க, பின்கை வேறவன் காக்க, நெற்றிகள் நாசிகள் கண்ணம் காது, சின்ன விஷயம் பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு முருகர் வந்து காக்க அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த காலத்துல ஒரு விஷயத்த ஒரே நிமிஷம் தண்ணி வச்சுக்க. அந்த காலத்துல வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நிறைவேறினா பெண்கள் வந்து ஸ்ரீராம் ஜெயம் எழுதுவாங்க. அப்படியே 100, 1008, 108 எழுதி ஆஞ்சநேயருக்கு மாலை தீர்க்கமா ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க அந்த விஷயம் நடக்கும்ன்ற நம்பிக்கை, அந்த பயம் போயிருது. கந்தசஷ்டி கவசம் ரிப்பீட்டடா கேட்டே இருக்கும், உங்களுக்கு பயமே இருக்காது. நீங்க டெய்லி கேட்டுப்பாங்க, முன்கை இரண்டும் முன்னவன் காக்க, பின்கை வயிறு, உங்களோட கால்ல இருந்து உங்களோட உடம்புக்கு எல்லா உறுப்பும் கடவுள் காக்கன்னு ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா ஒருத்தவங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அண்ட் ஒரு விஷயம் ரிப்பீட்டடா, இப்ப கடவுள் இருக்காரா கேட்டா எனக்கு தெரியாதுங்க. நீங்க முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், ஆமீன் அப்படியே ஆகட்டும், அல்லாஹ் சொல்ற அப்படியே ஆகட்டும், கிறிஸ்டியன்ஸா ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே அப்படியே ஆகட்டும், கர்த்தர் அப்படியே நிறைவேற்றட்டும், கர்த்தருக்கு சித்தமானால் அல்லாஹ்க்கு சித்தமானால் அவன் நாட்டம் இருந்தால், ஒவ்வொரு நிமிஷமும் சொல்றாங்க. இந்த ஹிந்துஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நடுவுல எப்ப இந்த பீரியட் பிரேக் ஆச்சுனே தெரியல. இப்ப காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறது இல்ல. நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போது ஸ்ரீராம் ஜெயம் நோட்டா எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் பண்ணணும்னு நீ எழுதினா மட்டும் போதுமா, நீ அதை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது எழுதிட்டே இருக்கும் போது நம்மள அறியாம நம்ம உடல் பொருள் ஆவியெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த இயற்கையோ நம்மளை சுத்தி இருக்கிற அந்த பாசிட்டிவ் ஆரா இருக்குல்ல, அதை நடக்க வைக்கும், அதை நோக்கி என்ன பயணிக்க வைக்கும். இது சத்தியமான உண்மை. நீங்க கிறிஸ்டியனா இருங்க, 24 மணி நேரமும் அதை சொல்றாங்க. இப்போ வாழ்க வளமுடன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா 1000 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து நடுவுல பிரேக் ஆயிடுச்சு. நான் இது ரொம்ப பாத்துட்டேன். நான் யோசிச்சிட்டேன், முன்னாடி இவ்வளவு ஃபியர் எங்க ஆயாவோ எங்க நிறைய பேசுறேன் வயசானவங்க கிட்ட. ஆனா அவங்க எல்லாமே அது அவ்வளவு பண்ணல. ஏன்னா கோயில் போறாங்க, உட்காந்து புக்கு படிப்பாங்க, கந்தசஷ்டி கவசம் படிப்பாங்க. ஒரு விஷயத்த 4 தடவை என் மனசுல நான் சொல்லிட்டேன்னா, நான் இப்படிதான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் அப்படியே ஆவேன்னு சொல்றாங்க. அது எதனாலனா என்னோட எண்ணங்களும் என்னோட சிந்தனைகளும் அதை நம்ப ஆரம்பிச்சாலே போதும், அது நடக்க ஆரம்பிக்கும். என்னை சுத்தி இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல என்னோட உடம்ப சுத்தி ஒரு மேக்னெட்டிக் அலைகள் ஒரு ரிங் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிங் வந்து என்ன பண்ணும்னா, நான் பாசிட்டிவா கட்டினா அது பாசிட்டிவாவே சுத்திட்டு இருக்கும், நான் நெகட்டிவா கட்டினா நெகட்டிவாவே சுத்தும். அப்போ பட்ட காலே படும், கெட்ட குடியே கெடுன்றாங்கல்ல, அப்ப நெகட்டிவ் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா என் எண்ணமும் அதேதான் இருக்கு, என் சிந்தனையும் அதான் இருக்கு, நானும் அதை நோக்கிதான் போறேன். அப்ப நான் என்னை சுத்தி நீங்க எங்க செத்துருந்தா பயப்படுறீங்க, மாசமா இருக்கீங்க, நான் சொன்னேன் உங்க கையை பிடிச்சி நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க, நீங்க வாழ்ந்து உங்க பிள்ளைய வாழ வைப்பீங்கன்னு சொன்னேன்.
நீங்க அதை நம்புறீங்கல்ல, அது நீங்க வந்துட்டு இப்ப ட்ரஸ்ட் பண்றீங்கல்ல, அதே இது நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து அந்த பயத்தை எல்லாருக்கும் ஒன்னா சாப்பிடணும். நல்ல பயப்படக்கூடாதுன்னா அது வந்து முட்டாள்தனம். எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஆனா அதை இன்னொரு நம்மளோட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒருத்தவங்க ஒப்படைச்சுன்னா பயப்பட மாட்டோம். நீங்க அவங்களோட பவர்ஃபுல் நினைச்சிட்டீங்க, ஏன்னா என்கிட்ட மருந்து இருக்கு, நான் அதை கொடுத்து உங்களுக்கு தீர்த்துருவேன்ற நம்பிக்கை இருக்குன்னா தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மேம் நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு இப்ப பயம் இல்லை, என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க, நான் உங்க கையை பிடிச்சி இந்த இயற்கை தான் சரி. நேற்று இப்ப ஊருக்கு போற பையன் இந்த பிரபஞ்சத்தை ஒப்படைக்கிறேன், குழந்தைய பத்திரமா போயிட்டு பத்திரமா ஒரு தாயிட்ட வந்து ஒப்படைக்கணும். இது பிரபஞ்சத்தோட வேலை. இதை ஒப்படைச்சேன். போகும்போது வரும்போது பிளைட் பயமே இருக்காது. அதை சொல்லாம இப்ப நான் இது பண்ணி வச்சுக்கோங்க, போகும்போது ஒரு நிமிஷம் நான் பிளைட் கிளம்ப போகுது, பிளைட் லேண்ட் ஆக போகுது எனக்கு கால் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நான் பர்சனலா நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேங்க. நான் ரொம்ப கந்த சிஷி கவசம் பார்ப்பேன். எங்க குலசாமி வந்து முருகர், எங்க அம்மாவோட வீட்டு குலசாமி வந்து பெருமாள். சோ எங்களோட முருகர் ரொம்ப பிடிக்கும். முருகர் தமிழ் கடவுள்னு வச்சாலும் சரி, இல்ல நம்மளுக்கு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்த ஒரு ராஜா கிங்னு வச்சாலும் சரி, குலசாமி என்னது நம்ம குலத்துல வந்து மூத்த குடி, அந்த மூத்தவர் தான் முருகன் வச்சுக்கோங்க, என்ன வேணா வச்சுக்கோங்க. அதுல இப்ப நான் வீட்ல இருந்து காலேஜ் கிளம்பி வந்துட்டா வீட்டுக்கு போன் பண்ணி நான் வந்து ரீச் ஆகிட்டேன்னு சொல்ல மாட்டேன். இல்லைன்னா வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோன்னு 1 ரூபா காயின்ல பண்ணி சொல்ல சொல்லுவாரு. எதுக்கு சொல்லணும்? நீ வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லு, ஏன் சொல்லணும்? நான் வந்து இது சத்தியமான உண்மைங்க. நான் எங்க அம்மாக்கு போன் பண்ணி சொல்ல மாட்டேன். 2 நாள் 3 நாள் கழிச்சு திருப்பி எப்பயா பேசுவோம்ல, அப்ப வந்துட்டு வேற ஏதாவது விஷயம் தான் பேசியிருந்தாங்க. அன்னைக்கு நீ பத்திரமா போய்க்கியா, வழியில எதுவும் பிரச்சனை எங்க அம்மா கேட்க மாட்டாங்க. நானும் சொன்னதே இல்ல. பாசிட்டிவ் வைப்ஸே இல்லைங்க. இது வந்து எனக்கு இதுல எனக்கே அப்பதான் புரியுது. இல்லைன்னா வந்து எப்படின்னா கிளம்பிட்டேன்னு சொல்லுவாரு, ரீச் ஆயிட்டேன்னு சொல்லுவாரு. நானும் சொல்ல மாட்டேன், அஸ்வினி சொல்ல மாட்டேன், ஐஷு சொல்லுவானா. ஜெனடிக்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே, கேரக்டர்ஸ்ன்றது ஜெனடிக். அவங்க என் மாமியார் வந்து லெனின் போயிட்டு 10 மணிக்கு கால் பண்ணி 1 ரூபா கொடுத்து சொல்லணும். சப்போஸ் லெனின் ஒரு 10 மணிக்கு சொல்லலாம், 10:05 அவங்க டைரியா போய்கிட்டு இருப்பாங்க, மயக்கம் போட்டுருவாங்க, பயப்படுவாங்க, ஏதாயிருமோ பிள்ளைக்கு ஏதாயிருமோ. இப்ப எங்க மாமியார் தான் நீங்க வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு வந்துட்டு டவுட்ஸே இருந்தது இல்ல. நம்ம கிளம்புறோம், நம்ம போய் ரீச் ஆக போறோம், நல்ல என்ன ஆக போகுது, ஏன் ரீச் ஆகாம போறோம், ஏன் நான் சாக போறேன், ஏன் எனக்கு எதாவது ஆக போகுது, ஏன் இது ஆகணும், இது ஏன் எனக்கு இல்லவே இல்லைன்னா, நான் வந்து பிரேயர் பண்ணும்போது விஷப்பூச்சிகள், பாம்பு, இப்ப நான் கிறிஸ்டியன், இல்லைன்னு வந்து அதாவது நான் ஹிந்துசம் ஃபாலோ பண்றேன், கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றேன், ரம்ஜான் வந்துட்டு ஷேக்கானோட ரம்ஜான் கொண்டாடுறேன். எனக்கு மதங்கள் பாகுபாடு கிடையாது, மதத்துல நான் பிரிக்கவும் இல்லை. என் உறவுகள் வந்து எல்லா மதத்திலும் சேர்ந்தவங்க. ஆனா பிறந்த ஒரு குடின்றது நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த சமுதாயமும் அரசியல்காரமா பிரிக்கதான் செய்வீங்க, அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நான் இப்ப வந்து நான் பிரேயர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டியன் பிரேயர்ஸ் நான் பிரேயர் பண்ணது எல்லாமே சூப்பரும்பாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும்பாங்க. நான் வந்து என்ன பிரேயர் பண்ண, விஷப்பூச்சிகள், பாம்பு, பூரான், தேர், திருடர்கள், கெட்டெண்ணம் படுத்தவர்கள், சாத்தான் உள்ளம் கொண்டவர்கள் யாரும் என்னை நெருங்காதபடிக்கு எல்லா ஆபத்துகள் தீமையிலிருந்து என்னை விலக்கி காத்தலும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ வீட்டிலே பாம்பு வரும், நம்ம கை கண்ணுக்கு தெரிஞ்சிடும், நம்ம அடிச்சிருவோம், பூரா வரும் அடிச்சிரும். ஆனா நீங்க கந்தசஷ்டி எனக்கே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது, கந்தசஷ்டி கவசத்துல செய்யான், பூரான், செந்தில், பாம்பு, விஷப்பூச்சிகள் இதெல்லாம் கடிக்காம பாத்துக்கோ, விலக்கி காத்தலும். குழந்தைல இருந்து நான் கேட்டிருக்கேங்க, மூளை 30 வருஷமா கேட்ட ஒரு விஷயத்த ஜீசஸ் சொல்லி சொல்றேன், அல்லான்னு சொல்றேன். அது ஜீசஸா இருந்துட்டு போட்டோம், மேல அல்லாவா இருந்துட்டு போட்டோம், முருகனா இருந்துட்டு போட்டோம், இத சொல்லணும். எந்த ஆபத்துக்கள் தீமைகள் எங்க ஒரு மாசம் 30 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்நாள் ஃபுல்லா செய்வோம். ஒரு புது விஷயத்த ஆரம்பிக்க தான் கஷ்டம். என் ஃப்ரெண்டு சொல்லுவான், நான் டயட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் வந்து நான் சிறுதானிய தோசை, மத்தியானம் கவுனி அரிசி, அவங்க ஆரம்பிக்கிட்டாலே ஒரு விஷயத்த வற்புறுத்தி 30 நாள் பண்ணிருந்தேன். அப்புறம் நீங்க நிப்பாட்ட மாட்டீங்க. ஆனா ஆரம்பிக்கவே மாட்டோம், இந்த மாசத்துல இருந்து பண்ணுவோம், இந்த வாரத்துல இருந்து பண்ணுவோம், ஆனா பண்ணிட்டோம்னா நிப்பாட்ட மாட்டோம். அந்த மாதிரி டெய்லி அஸ்வின் என் வயிற்றுல இருக்கும் போது நான் தனியா இருந்தேன் திருப்பத்தூர் வீட்டுல. அப்ப வந்து டியூட்டிக்கு வந்து டே டியூட்டி, நைட் டியூட்டி எல்லாமே நாங்க பிரிஞ்சு இருந்தோம், நிறைய வாக்கு இருந்ததுனால. அப்ப நான் வந்து தனியா இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன், டே அண்ட் நைட் கான்சன்ட்ரேஷன் ஓடிட்டே இருக்கும். எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துக்கு மேல உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு ஜெட்டியோட ஒரு திருட உட்காந்துருக்கான், கீழே ட்ரெஸ் கழட்டி வச்சு உடம்பு ஃபுல்லா ஆயில் தான் அப்ளை பண்ணிருக்கான். நான் தனியா தான் இருக்கேன்னு திருப்பத்தூருக்கே தெரியும், உட்காந்துருக்கான். கந்தசஷ்டி வந்து டே நைட் ஓடிட்டே இருக்கு. அன்னைக்கு வந்துட்டு ஒரு 3 மணிக்கு பால் கறக்கிறதுக்கான பால் மாடை கூட்டிட்டு போறாங்க.
அந்த மரத்துக்கு கீழே வந்து அவரு யூரின் போடுறதுக்காண்டி அந்த பால் கார் நிக்கிறாரு. என்ன கீழே துணி இருக்கேன்னு நிமிர்ந்து பாக்குறா, திருடன் கத்தி ஓடுறாங்க. இந்த மாதிரி 2 தடவை நடந்திருக்கு. உடனே எல்லாரும் சொல்றாங்க, நீ தனியா இருக்காத, நீ வந்துட்டு திருடன் வந்துட்டான் அது இது. நான் எனக்கு வந்து அப்படியா திருடன் இருந்தானா, அதாவது திருடன் வந்தா கூட என்ன நெருங்க முடியாது. திருடணுன்ற எண்ணத்தோட வர்த்தவன் கூட அவன் அந்த எண்ணம் பழிக்காம போகட்டும்னு என்னோட பிரேயர்ஸ் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. திருடி என்னிடம் இருந்து போன பொருள் கூட திரும்பி என்கிட்ட வரணும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அரைக்காசம்மனுக்கு நான் வச்சு அந்த ஜுவல் வந்து லண்டன்ல இருந்து திரும்பி வந்து கொடுத்துட்டாங்க. அப்படி இயற்கைக்கிட்டையும் பிரபஞ்சத்திட்டையும் நம்மள ஒப்படைச்சிட்டோம்னா நம்மள மீறி நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போவே முடியாது. அது நம்மளுடைய நல்ல எண்ணங்களா இருக்கலாம், நல்ல எதிர்காலமா இருக்கலாம். பொறாமைப்பட்டு நம்மளை கரிச்சு கொட்டி 100 பேர் நம்ம வாழக்கூடாதுன்னு சுத்தி சொல்லிட்டே இருந்தாலும், கிறிஸ்டியன்ல இருக்கு, என்னை சுற்றி 10,000 பேர் நான் அழிஞ்சு போகவேன்னு சொன்னாலும், விரியன் பாம்புகள் சுற்றி இருந்தாலும், நான் அதுல பாதாளத்தில் விழுந்திருந்தாலும், சிங்கக்கிட்டையை போல என் தலையாக்குங்க, என்னை வாழாக்காம, பாம்பின் வாளை போல ஆக்காமல் சிங்கக்குட்டியின் தலையை போல ஆக்குங்க கிறிஸ்டியானிட்டில இருக்கு. நான் வந்து வறட்சியான ஒரு நாட்டுல கூட கர்த்தருடைய கூடாரத்தில் நான் இருக்கும் பொழுது ஒலிவ மரத்தை போல் பசுமையாக நான் வாழ்வேன், நீ வாழ்வாய் அப்படின்னு ஆசீர்வதிக்கிற மாதிரி பைபிள்ல ஒரு வேர்டிங் இருக்கு. ஏதோ ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுங்க, அதுல இருக்கிற ஒரு விஷயத்த தீர்க்கமா பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றவங்களோட கடவுள் அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஃபியர் ஸ்டாண்டர்ட் லெவல் நான் அனலைஸ் பண்ணதில்லை, எனக்கு தெரியல, அது நான் அந்த மாதிரி போனதில்லை. இந்த மாதிரி பண்ணவங்க 100 பண்ணிக்கிட்டு இருக்கவங்க 100% வந்து ஒரு ஃபியர்லெஸ்ஸா இருப்பாங்கன்றது எனக்கு தெரியுது. அவங்க வீடுகள் எப்படி இருக்குமோ தெரியல, அவங்களோட மனநிலைமைகள் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி மென்டல் ட்ரோமா கிராஸ் ஏன்னா ஃபுல்லா மைண்டு சைக்காலஜி தானே எடுப்பேன் கேஸ் இருக்கும்போது. அந்த மாதிரி நான் ஓவர் கம் பண்ணும்போது அவங்க அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். சோ நம்ம ரொம்ப குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் பர்ஃபெக்ட் ரெக்கார்டிங்கோட பண்ணதான் அதை சொல்லலாம். ஆனா ஷியூரா என்னால சொல்ல முடியும், இந்த ரெகுலரா இந்த ஒரு கந்தசேஷ கவசம் கேட்டவங்களோ நிறைய நடுவில் கூட கந்தசேஷ கவசம் கிண்டல் பண்ணலாம் கூட ஏதோ போட்டு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அவங்களுக்கு வந்து அவங்களோட அறியாமை ஆக்சுவலி நான் வந்து இப்படி இப்படி சாதிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க ஒரு நாள் அதை சாதிக்கிற மாதிரி தான் கந்தசேஷ கவசம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனப்பாடம் பண்ணி ஒரு செய்யுள் மாதிரி சொல்லுங்க, மக்கப் பண்ணுங்க, சொல்ல வச்சு குழந்தைங்க. நீங்க ரெகுலரா பசங்க பயப்படுறாங்க, வீட்டுல இருக்க குட்டி குழந்தைங்க பயம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வரீங்க, லைட் ஆஃப் பண்ண ஓடுறாங்க, வீட்டுக்குள்ள இருட்டுக்கு பயப்படுறாங்க, பேய்க்கு பயப்படுறாங்க. ஒரு அரண்மனை 4 பார்த்தோம் நல்லதா இருக்கு, ஆனா என் பொண்ணு அதை பார்த்தப்ப பயப்படுறாங்க. ரெகுலரா நீங்க கந்தசேஷ கவசமா அவங்க படிக்க வைங்க, டெய்லி படிக்க சொல்லுங்க. இருசி காட்டேரியும் இரு துன்ப நோய்களும் என்னென்னமோ வரும். நான் ஆக்சுவலி முன்னாடி மனப்பாடமா சொல்றேன். எங்க வீட்டுல கந்தசேஷ கவசம் ஆப்வியஸா என் மாமியார் வந்து கிறிஸ்டியனால நான் யாரையும் புண்படுத்த கூடாதுன்னு போட மாட்டாங்க. அவங்க போட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. சந்தனம் வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன், அவங்க ரொம்ப நல்லவங்க தான். ஆனா நான் போட மாட்டேன். ஒருத்தவங்களுடைய ஈகோ போய் நோண்டுறது வந்து நான் அந்த மாதிரி கிடையாது. நான் நோண்ட மாட்டேன். கோயிலுக்கு வருவாரு, விபூதி வச்சுக்குவாரு, சாமி கும்பிடு எல்லாம் பண்ணாரு. ஆனா அந்த எனக்கு மனப்படமா சொல்லுவோம், கொள்ளிவாய் பேய்களும் புலக்கடை பேய்களும் அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. தேசமங்கையரசி அவங்க, நீங்க அதை போய் கேளுங்க, அவங்க சேனல் பாருங்க. அது இத வந்து ரெகுலரா கேட்டு பேசின ஒருத்தவங்களுக்கு, மனப்படமா சொல்லிக்கிட்டே இருந்த ஒருத்தவங்களுக்கு நான் டாக்டர் எதுக்கு, மருந்து எதுக்கு, பயத்துக்கு. பேசிக்கா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, நான் உன்னை நினைச்சிட்டே இருந்தா நடக்கும்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்க்கு நான் டெய்லி சொல்லுவேன், நான் ரொம்ப பாசிட்டிவான ஆள், எதையுமே வந்து நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. நான் டாக்டர், நான் சொன்னதை சொல்லிதான் போட்டு நான் சொன்னதான் அவங்க சொல்லுவாங்க. என்னோட பிளேஸ் என்ன தெரியுமா, நான் என்னோட வீடியோஸ் பாக்குற ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்குள்ள நான் போகணும், அவங்க மனசுக்குள்ள நான் போகணும், நான் சொன்னது அவங்க மனசுல ஆழமா பதியணும், அது அவங்க வாழ்க்கையே மாத்தணும், அவங்க பாசிட்டிவா இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் பொங்கணும். நான் சேர்த்து பிரேயர் பண்றேன்ல, அந்த பிரேயர்ஸ் அது நடக்கும் தானே. நான் வந்து அந்த பிரேயர் பண்ணல, நான் சொல்ற வார்த்தையில என் ஒய்ஃப் கேட்கணும், நான் சொல்ற வார்த்தைகள்லாம் அவங்க மனசுக்குள்ள போகணும், அவங்க ஆளே மாறணும். நீங்க பிரேயர் பண்ணீங்களா? நீங்க பாசிட்டிவான விஷயத்தை கன்வே பண்ணீங்க, அது தியானிக்கிறது வேற, கன்வே பண்றது வேற. எல்லாரும் அட்வைஸ் பண்ணலாம், அட்வைஸ் பண்ற ஒருத்தவங்களோட மனசுக்குள்ள போகணும்.
வியாதியோட கவலையோட கண்ணீரோட இந்த உலகத்துல எந்த மூலையிலே யாரா பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிரபஞ்சத்துல அவங்க என்கிட்ட வந்தா கியூர் ஆயிருந்தான். இந்த ஸ்தலம் ஒரு பெதஸ்தான் சொல்லுவேன். பழைய ஏற்பாடுன்னு இருக்கு கிறிஸ்டியானிட்டியில. அதுல வந்து பெதஸ்தான் ஒரு குளம் இருக்கும். வியாதியோட தொழுநோயாளிகள் நிறைய இருப்பாங்க. அவங்க வந்து பெதஸ்தால மூழ்கினாங்கன்னா மூழ்கி எந்திரிச்சாங்கன்னா வியாதி எல்லாம் வெளியே வருவாங்க. நான் எப்பவுமே இது ஒரு பெதஸ்தாவா இருக்கும், இது ஒரு பெதஸ்தாவா இருக்கும். இங்கேயோ ஒரு கஷ்ட துன்பத்துல இருக்கு, என்கிட்ட வந்தா கியூர் ஆயிரும். அவங்க இந்த இடத்துக்கு அப்படி இருக்கும், இங்க வரவேங்க வந்து அவங்க குணமாய் போகணும். இது ஒரு பெதஸ்தாவா இருக்கும். இது வந்து ஒரு சுயநலம் தான். ஆனா ஏன் நான் அதை நினைக்க கூடாது? நான் டிசர்வ் பண்றேன் தானே. ஆனா இது வந்து இங்க வந்தா அவங்க வந்துட்டு குணமாக மாட்டாங்க, இல்ல அவங்களுக்கு இதாக்குதுன்னா அவங்க நான் தெரியாம போயிருக்கணும்னு நினைச்சுக்கேன். அவங்க கண்ணுக்கு நான் தெரியாம போகட்டும், பரவாயில்ல. சோ எவ்ரிதிங் இஸ் பிரேயர்ஸ். நீங்க நம்ப மாட்டீங்க, 2007 நான் கிளினிக் போட்டப்ப என்னோட பிரேயர்ஸ் என்ன வந்துச்சு, ரெண்டு எனக்கு போர்டு வச்சு தரல. ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், செகண்ட் டைம் உங்க ஒய்ஃப் காண்டி ரிப்பீட் பண்றேன். நான் வந்துட்டு ரெண்டு வந்து போர்டு வச்சு தரல. அவர் சொன்னா நீ வந்து சாமி கும்பிடு, நல்லா பேஷண்ட்ஸ் வரணும், ஒரு பேஷண்ட் கியூர் பண்ண அந்த பேஷண்ட் போய் சொல்லி 4 பேர் வரணும், அவங்க கியூர் பண்ணி 4 பேர் வரணும், இப்படிதான் வரணும், வேர்ட் ஆஃப் மவுத் தான் வரணும். அதனால என்னோட எந்த வீடியோலயும் இந்த வியாதிக்கு நான் குணம் பண்றேன், தொடர்புக்கு இந்த அட்ரஸ், நான் கிளினிக் அட்ரஸோ கான்டாக்ட் டீடைல்ஸோ போன் நம்பர்ஸோ நான் போட்டதில்லை, போடவும் மாட்டேன். ஏன்னா வீட்டுல இருந்து சரி பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க டாக்டர் போய் பாருங்க, இங்க வரணும்லாம் இல்லை. ஒரு வேலை என்கிட்ட தேடி வரணும்னு நினைச்சா வாங்க, நான் அதை ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத், ஒரு நோட்டீஸ் கொடுத்ததில்ல, ஒரு ஆட் கொடுத்ததில்ல, பிளெக்ஸ் லோக்கல் சேனல்ல விளம்பரம் கொடுத்ததில்ல, ஒரு காரைக்குள்ள ஒரு சின்ன இடத்துல கிளினிக் வெளியே போர்டு இல்லை பாத்தீங்களா, வெறும் எஸ்பி ஹோமியோ கேர்னு இருக்கும், மேல ஆஷாருன்னு அது இப்பதான் எஸ்பி ஹோமியோ கேர், கீழே வந்து காரைக்குடி போடுங்க, மேல வந்து நம்பர் போடுங்க, வெளியே வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் போடுங்க, வெறும் ஆஷாரு இருக்கும், எஸ்பி ஹோமியோ கேர். ஒருத்தவங்க சரியாய் இன்னொருத்தவங்க வரட்டும், வீடியோஸ் பார்த்து வர வேண்டாம். அதை பார்த்து அவங்க எப்படி உங்க வீடியோ ஒண்ணு கூட பார்த்தது இல்ல, ஆனா அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன். சூப்பர். நீங்க வீடியோ பார்த்து வரல, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சொல்லிருக்காங்க, அவ்வளவு தூரம் கிட்ட 400 கிலோமீட்டர்ஸ் தூரம், அவங்க சொல்லி நீங்க நம்பி வந்துட்டீங்க. எனக்கு இதுதான் வேணும். அவங்க என்னோட வெல்விஷர் இந்த வீடியோஸ் பார்த்தோ, கமெண்ட்ஸ் பார்த்தோ, இல்ல இன்னொருத்தவங்க இது பண்ணியோ, இதை பத்தி வேணாம், இப்படிதான் வரணும். எனக்கு வீடியோஸ்ல பார்த்து வர வேணாம், விஜய் டிவில பார்த்து வர வேணாம், இதுல பார்த்து வரணும்னு நான் நினைச்சேன். சரி, இது வந்துட்டு அப்ப வந்து நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். 2 நாள் கழிச்சு 2 இருந்தாரு அன்னைக்கு நைட்டு நான் ப்ரேயர் பண்ணுவோம். கடவுளை காற்று சிறந்து எல்லாம் கிளினிக்கோட பேர் புகழ் சேரணும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் என் கிளினிக் வரணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணேன். 2 நாள் வந்துட்டு என் தலையை விதிருக்கு, உன் பிரேயர் இவ்வளவு தப்பா வச்சுட்டு பேஷண்ட் வர நீ ஃபீல் பண்ண 2007 என்ன தப்பு இருக்கு? கிளினிக் வெளியே ரோட்ல போய் 4 பேர் கிளினிக்குள்ள வரணும், நீ ப்ரேயர் பண்ண. காத்து போற திசையெல்லாம் கிளினிக்கோட பேர் புகழ் போகணும், உலகம் முழுக்க இருக்க பேசுறது. 4 பேர் வந்து முதல்ல நீ 6 பேர் அதிகல, யாரு தீ அதிகிட்டு இருக்க, இதுல ஒரு காத்து போற திசையெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுவுமே நான் சின்னதா கேட்க மாட்டேன். இந்த பிரபஞ்சமோ இயற்கையும் கடவுளும் எல்லாமே கொடுக்க ரெடியா இருக்கு, நான் ஏன் சின்னதா கேட்கணும்? நான் வந்து காத்து போற திசையெல்லாம் கிளினிக்கோட பேர் புகழ் போகணும். இந்த பிரபஞ்சத்துல காத்து இல்லாத இடத்துல மனுஷன் இருக்க மாட்டாங்க. சோ எல்லா இடத்துக்கும் போனேன். நான் இந்த பிரேயர் வந்து I did in 2007. 2015 நவம்பர் 30 வீடியோ போட்டேன். எங்கெல்லாம் காத்து போகுது அங்கெல்லாம் வைஃபை போகுது, எங்கெல்லாம் வைஃபை போகுது அங்கெல்லாம் வீடியோ போகுது. சோ காத்து போற திசையெல்லாம் கிளினிக்கோட பேர் புகழ் போயிடுச்சு. சோ உலகம் முழுக்க இருந்து பேஷண்ட்ஸ் வராங்க. வேர்ல்ட் மேப்ல நீங்க எங்க மேப் பாத்தீங்களோ அந்த கண்ட்ரி, நான் எனக்கே தெரியாத கண்ட்ரில இருந்து பேஷண்ட் வருவாங்க. எனக்கு என்ன பின்லாண்ட்ல எனக்கு புதுசு, அங்க இருந்து எனக்கு பேஷண்ட் எல்லா கண்ட்ரிக்கும் நான் அனுப்புறேன் கொரியர்ஸ். ஆன்லைன் கன்சல்டேஷன் ஆல்மோஸ்ட் நான் பார்க்கும்போது பார்ப்பேன், இவங்க என்ன இந்த கண்ட்ரி எல்லாம் இருக்கா, இந்த கண்ட்ரி இருக்கா, இது எங்க இருக்கு, எது பக்கத்துல இருக்குல்ல, நான் மொபைல் உடனே பார்த்துட்டுலாம் பண்ணிருக்கேன். சோ நம்மளோட எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்றது தெரியாம, நம்மளோட சக்தியவே இயக்காம, என்னோட பவரே நான் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணாம, நான் வந்துட்டு ஐ ஹாவ் லைஃப், எனக்கு உயிர் இருக்கு, எங்கிட்ட சக்தி இல்லைன்னு சொன்னா அது முட்டாள்தனம். I have power, I have positivity, I have negative energy, I have positive energy. என்னோட பாசிட்டிவ் எனர்ஜி என்னோட குடும்பம் இல்லாம, என்னோட சமூகம் இல்லாம, என்னோட மக்கள் இல்லாம இந்த உலகம் பயன்பெற வாழ்ந்தவங்க தமிழர்கள். உலகத்திலே தோன்றின மூத்த குடி தமிழன். நம்ம தான் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல வந்த மனுஷங்க. நம்ம தான் உலகத்திலேயே ஜீனியஸ். உலகத்திலேயே ஜீனியஸான பீப்புள்ஸ் வந்து தமிழர்கள். நீங்க திருக்குறள், ஆத்திச்சூடி, ஓலைச்சுவடின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஓலைச்சுவடி பிரிண்ட் பண்றதுக்கு பல வருஷத்துக்கே சிலைகள், கோயில் சிலைகள்ல நம்மள அடுத்த தலைமுறைகளுக்கு மெசேஜஸ் விட்டு போனவங்க. நம்மளோட ஜீன் வந்து ஜெனட்டிக்கா நம்ம ஜீனியஸ். அதை நம்மளும் ரியலைஸ் பண்ணாம இப்ப வரைக்கிற ஃபேண்டசியான உலகத்துல தன் நிலை அறியாம
நம்மளோட தமிழ் தலைமுறையில இவ்வளவு பயமும் கவலையும் தவறுகளும் குடியும் கெட்ட பழக்கமும் நம்ம எப்படிப்பட்ட தலைமுறை ஜாதி மதத்துல எல்லாம் பிரிக்க கூடாது. தமிழர்கள்ன்றவங்க வந்து மூத்த குடிமக்கள். உலகம் தோன்ற கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே உருவான ஒரு குடியில இருந்த ஒழுத்தவங்களோட சமூகத்துல இந்த பயம் இவ்வளவு ஆட்கொள்ளலாமா சொல்லி கொடுக்கல. அடுத்தடுத்து எல்லா வீட்லயும் இருக்கு. வீட்டுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, இப்படி வீட்டுக்கு ஒருத்தவங்க இப்படி இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆசை போக முடியாது. அப்ப ஒவ்வொரு வீட்லயும் அப்பா அம்மா மாறணும், மனைவிய மாத்தணும், குழந்தைங்களை மாத்தணும், பிராக்டிஸ் பண்ணும். இன்னைக்கு உட்காந்து நீ 100 விஷயம் ஒரு விஷயம் தானே, ஓம் முருகா, ஓம் சக்தி, ஏதோ ஒண்ணு, இல்ல இயேசுவே ஜெயம், இல்ல நீ அல்லாஹ், ஏதோ ஒண்ணு, நீங்க உங்க மதம் என்னமோ அத ஒரு நாளைக்கு 108 தடவை ஒரு விஷயத்த நினைச்சு என்ன விஷயம் எழுது. முதல்ல அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டே நீ சாமி பேரை எழுது. 108 தடவை அந்த விஷயத்த நினைச்சு எழுது. அதை நோக்கி அடுத்து நீ போ. இந்த பயிற்சி எல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஏன் விட்டோம், எங்க விட்டோம், எப்படி பிரேக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இது ஒரு தலைமுறை கேப் ஆயிடுச்சுங்க. அந்த முன்ன தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு இப்ப இந்த மெசேஜ் நான் கடத்திட்டேன். இனி அவங்கவுங்களோட கடமை, உங்களோட விஷயம், உங்களோட பொறுப்பு, உங்களோட தலைமுறைக்கு குடும்பத்துக்கு இந்த விஷயம். இது செஞ்சா இது பயன் இருக்கு இல்ல இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நான் சொல்றதுல தப்பு இல்லை. நம்ம செஞ்சு நம்ம குழந்தைகளை ஸ்ட்ராங் ஆக்கணும். எனக்கு என் பையன் சொன்னா காம்னஸ் இஸ் அ பெர்ஃபார்மன்ஸ். அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி கொடுக்காம காமா அதை யாராலையும் பண்ண முடியாது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவீங்க, அவங்க ரொம்ப ஸ்டேபிளா. ஏன் இப்ப தோனியை பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம்? தோனிக்குள்ள கோவம் இருக்காதா, எரிச்சல் இருக்காதா, வெறுப்பு இருக்காதா, டென்ஷன் இருக்காதா? காம்னஸ் இஸ் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். he performs calm. அது நீங்க இவ்வளவு கொண்டாடுறீங்க. இது நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது எல்லார்கிட்டயுமே இருக்கணும், இருக்க வேண்டிய ஒரு விஷயம். லெட் அஸ் செலிப்ரேட். கண்டிப்பா தோனி மேல ரொம்ப பாசம் இருக்கு. நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன், எனக்கு அவ்வளவு தெரியாது. இப்ப நாங்க சென்னை ஏர்போர்ட் போனப்ப அடுத்த நாள் IPL போல நாங்க பிளைட்ல இறங்கி வரோம். அன்னைக்கு அதே நாள் தோனி எல்லாம் வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் தோனியை பார்த்துட்டு போனே பாருங்கன்னு. அவர் நின்று நான் 100 மீட்டர் தூரம் போயிட்டேன்னா எனக்கு தோனி நான் விளையாண்டு பார்த்துருந்தானே. நான் வீட்டுல டிவி இல்ல, நான் பார்த்ததுனால இவங்க எல்லாம் என் பையன் பொண்ணு எல்லாம் குதிக்கிறத பத்தி எனக்கு அவர் மேல ரெஸ்பெக்ட் இருக்கு. நான் ரொம்ப தூரம், நான் ஆக்சுவலி லென் வந்து ஒரு ஃபீட்ல இங்க நின்றுட்டு இருந்தாரு, நான் ஒரு 100 மீட்டர்ஸ் தூரத்துல இருந்து. ஏன்னா நான் லக்கேஜ் எடுத்து நான் நடந்துட்டேன். அவன் வந்துட்டு தோனி அப்படின்னாரு, நீங்க பாக்கணும் பாத்துட்டு வாங்க, நீ பாக்கலையா அப்படின்னாரு. எனக்கு வந்து தோனி ஒரு நல்ல மனுஷன், பெர்ஃபார்மன்ஸ். நான் கிரிக்கெட் பாக்கல, நான் கிரிக்கெட்டே பார்த்தது இல்ல. நான் பார்க்காத ஒரு விஷயத்த எனக்கு எப்படி தெரியும்? ஓகே நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். செலிப்ரேட் பண்ணலாம் கண்டிப்பா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, என் பிள்ளைய தோனியா, உன் பிள்ளைய எல்லாருமே இந்த 100 லட்சம் தோனியை உருவாக்க வேண்டிய வேலை தானே நம்மளுக்கு. ஏன் உருவாக்காம அவரையும் செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால ஏன் நம்ம குழந்தை எங்க மிஸ் பண்றோம்? அது கிரிக்கெட் தான் விளையாடணும் இல்ல, என்ன வேணா இருக்கலாம். அது அந்த ஒரு குழந்தைக்கு அப்போ கேரக்டர் பில்ட் பண்ணணும். அவன் பெர்ஃபார்மன்ஸ் அடுத்தது. அந்த கேரக்டர் பில்ட் பண்றது பேரண்ட்ஸோட வேலை. அதை இவங்க அம்மா பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ நம்ம இது பண்ணிருக்க வேணாம். ஆனா உங்களால இப்ப பல கோடி மக்கள் பயனடைவாங்க. சோ இது சைக்காலஜி வீடியோ. இது எவ்வளவு தூரத்துக்கு நான் கன்வே பண்ணேன், இது எவ்வளவு தூரத்துக்கு புரிஞ்சது தெரியல. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தவங்களோட மனசுக்குள்ள இந்த விஷயத்த போய் அவங்க குடும்பத்திலே ஒரு மாற்றம் வந்து பிள்ளைகள் கிட்ட இதை அப்ளை பண்ணுவீங்க நம்புறேன். அந்த வேலையை இந்த பிரபஞ்சத்திட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட வேலை, இந்த மெசேஜ் என் மூலியமா இவங்களுக்காண்டி இன்னைக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்ன்றது கடவுள் கொடுத்த விஷயம், இந்த பிரபஞ்சம் கொடுக்குற விஷயம். அது வந்துட்டு அல்லாஹ் பிளஸ் பண்ணாரா, ஜீசஸ் பிளஸ் பண்ணாரா, முருகர் பிளஸ் பண்ணாரா எனக்கு தெரியாது. இது இந்த இயற்கையோடைய வேலை. இது எல்லாருக்கும், எல்லா தமிழ் பேசுற எல்லா விஷயம், தமிழ் தெரியாத வேற மொழிகள் கூட டிரான்ஸ்லேட்டர்ஸ்ல கேட்கறேங்கிறாங்க. எனக்கு ஹாப்பியா இருக்கு. எனக்குலாம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தவங்க பேசுறாங்க டிரான்ஸ்லேட்டரோட. அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியல, ஆட்டிசம்க்கு மருந்து வாங்குறாங்க என்கிட்ட. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் ஆக்ஷன் அவங்க விழுது சிரிச்சேன். அப்புறம் அப்படி சைன் லாங்குவேஜ் பேசிட்டு இருக்க, காது கேட்காத வாய் பேசு. அவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ் தெரியாது. ஒரு மீடியேட்டர் இருக்காங்க, அந்த மீடியேட்டரும் ரொம்ப புவரா மீடியேட் பண்றாங்க. இதெல்லாம் பண்றேன் நான் அப்ப. சோ இந்த பிரபஞ்சத்தோட வேலை அது. நாம யாதும் ஊரே யாவரும் கேள்வி தமிழ் தலைமுறை சார்ந்தவங்க நம்மளோட சுயநலத்துக்கு இருந்ததே இல்லை. இது வந்து உலகம் முழுக்க எல்லா பாஷை பேசுறவங்களுக்கு இந்த மெசேஜ் போட்டோம். மேபி இதை கேட்டு அவங்கவுங்கள பாஷையில யாராவது வீடியோ கூட போட்டுக்கணும். இது எல்லாருக்கும் போய் சேர்ந்தா சரி. இது மாறணும். ஓகே, இப்ப பயம் போயிடுச்சா? நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஓகே, அவங்க ரொம்ப சிரிச்சு ஹாப்பியா வந்து பின்னாடி இப்படி சைலண்டா அப்படிலாம் கையெல்லாம் தட்டிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாருக்கும் இது பயன்பட இருக்கட்டும். லவ் யூ ஆல். நன்றி. இல்ல நிஜமா